உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். ராகு கேதுவினுடைய இறுதிக்கட்ட 100 நாட்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது? மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும்னா கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் இருந்து இனம் புரியாத பாதிப்புகளையும், என்ன ரிஸ்க் எடுத்தாலும், என்ன செஞ்சாலும், எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியல, என்னன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே விசுவாசமாகவும், கடந்த ஜென்மத்தில் குடும்பத்திற்காக தான் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை, அது மட்டுமல்ல நிறைய பாதிப்புகளையும், குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் சில அவமானங்களையும் சந்தித்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த பிறவியில் அந்த குடும்பத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும், உயர்தர நிலைக்கு வச்சு அழகு பார்க்கணும், மற்றவங்களை காட்டிலும் தான் வேலையிலையும் சரி தொழில் ரீதியிலையும் சரி தனக்குன்ட்டு ஒரு பிராண்டை உருவாக்கணும், ஒரு இமேஜை உண்டாக்கணும், பெரிய ஒரு ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்கணும். அந்த அந்தஸ்து மரியாதை கௌரவ ரீதியில் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து தன்னுடைய பந்தங்களுக்காகவே எவ்வளவோ தியாகங்களை செய்யணும், நல்லதை உண்டாக்கணும், உருவாக்கணும், தான் வளர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களோடு செயல்படக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 6 வருஷமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. அதில் குடும்ப ரீதியிலையும் பல பிரச்சனைகளும், தேவையற்ற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எல்லாமே இங்கே நெகட்டிவாக போயிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? இன்னொரு பக்கம் வேலை தொழில் ரீதியிலையும் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை. ஏன், எதனால் இந்த சூழல் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும், அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு விதத்தில் கடந்த 2 வருஷமாக இந்த விரய குரு ஜென்ம குருவால் பயம், பதட்டம், இனம் புரியாத மன அழுத்தம், ஏதோ ஒரு படபடப்பு, அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் நம்ம அங்கே போகலாமா, அதை செய்யலாமா, இதை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாமா, நாம் இருக்கிற இடத்துலையே நமக்கு இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, என்னன்னே தெரியல. இந்த ராசிக்கு ஒரு தலைவலி என்னென்னா, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா அங்கே இயல்பாக நடந்துக்குவீங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகுவீங்க, அவங்க வேலையை கூட உங்கள் வேலையை நினச்சி அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. ஆனால் அங்கே என்னன்னே தெரியல, எங்கே போய் நின்னாலும் அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மேலே ஒரு போட்டி பொறாமைகளும், நீங்கள் எங்கே வளர்ச்சி அடைச்சிருவீங்களோ அவங்கள காட்டிலும் நீங்கள் நல்ல பேர் எடுத்துருவீங்களோன்ற அளவுக்கு உங்கள் மேலே ஒரு தனி ஃபோக்கஸ் விழும்போது தேவையற்ற எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிடுறீங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு, இனம் புரியாத மறைமுக சூழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. நிறைய ஏமாற்றங்கள், உங்களுக்கு எப்போது சில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி பிரேக் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது வேலையில் மட்டுமா நடக்குதுன்னா தொழில் ரீதியில் தன்னோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பே தனக்கு தலைவலி. ஏன்னா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, ஆனால் உங்கள் வளர்ச்சி எங்கேன்னு பார்த்தா வர்றதுக்கும் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் கடன் வாங்கி சில விஷயங்கள் செய்கிறதுக்குமே கரெக்டாக இருக்குது. அப்போது ஏன் நமக்கு இப்படி நடக்குது? அப்போ இங்கே வரவுக்கு மீறிய செலவுகள் வருது, தேவையற்ற மருத்துவ செலவுகள், தேவையற்ற குழப்பங்கள், இப்படி நிறைய விஷயங்களை உங்களை சூழ்ந்து நிற்குதுன்ற ஒரு மனக்கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்தது. இந்த ராகு ப்ளஸ் கேது பார்த்திங்கன்னா 9ல் ராகு கேட்டாலும் கிடைக்காது, அதுவும் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். இங்கே பிரச்சனை என்னென்னா, 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கார். ஆனால் அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் விழுது, டைரெக்டாக உங்களுடைய 4ஆம் பாவத்தில் விழுது, உங்களுடைய 7ஆம் பாவத்தில் விழுது. சனி பார்வை எப்பவுமே சனி நிற்கிற இடத்த கொடுத்துருவார், ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் மட்டும் சுப ஸ்தானமாக இருந்தால் அதை கெடுத்துருவார். அப்போ அவர் கெடுத்த இடம் எது? 7ஆம் வீட்டை கெடுத்திருக்கார், உங்களுடைய 4ஆம் வீட்டை கெடுத்திருக்கிறார். அப்போ 4ஆம் வீடுன்றது என்ன? ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம், ஒரு மனிதனுடைய அவங்களுடைய நிம்மதி சந்தோஷம். இன்றைக்கி ஒரு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி இன்றைக்கி அந்த குடும்பத்தில் எல்லா விஷயங்களையும் பார்த்து சந்தோஷம் அடையணுன்னா அந்த சுகஸ்தானம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்போது சுகஸ்தானத்தை 180 டிகிரியில் சனி பகவான் டைரெக்டாக பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கும்னா, டோட்டலாக அந்த இடத்த டேமேஜ் ஆக்கிடும். எப்படி ஆக்கும்?
பிள்ளைகள் தான் நினச்ச மாதிரி இல்லை, அவங்க கை கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு வந்து கை கொடுக்கலையே, குடும்பத்துக்கு ஒரு நல்ல வருமானங்கள் இல்லை, தேவையற்ற செலவுகள், நாளுக்கு நாள் குடும்பத்தினுடைய பலவீனம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களது சேர்க்கை சிநேகிதத்தினால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டு இருக்காங்கன்ற ஒரு பயத்தை அந்த இடத்துல அவங்களுக்கு கிரியேட் பண்ணிவிடும். லைஃப் பார்ட்னர் கணவன் சார்ந்த ரீதியில் நல்லா போயிட்டு இருந்தார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா வேலை இழப்பு, இல்லை வேலையில் இழக்கக்கூடிய பாதிப்பு. அதில் அவர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார், ஆனால் அவர் மேலே மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பார். அப்போ என்ன நடக்கும், அந்த இடத்துல வந்து பொருளாதார ரீதியில் நெருக்கடிகள் கிடைக்கும். இன்னும் மிதுன ராசி பெண்களுக்கு வந்து கணவருடைய பழக்க வழக்கங்கள் நட்பு ரீதியிலேயே அவங்க நல்ல மனிதராக இருந்தாலும் தேவையற்ற வீண் குழப்பங்களையும் கணவன் மனைவிக்குண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் உடைக்கிற அளவுக்கும் பாதிப்புகளை கொடுத்துரும். இதனால் நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இருக்காங்க. அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்த இடத்த டேமேஜ் ஆக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிம்மதி, சந்தோஷம், அந்தஸ்து, மரியாதையை அந்த இடத்துல பிளாக் பண்ணும். அடுத்தது எந்த இடத்துல பிளாக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம். பார்ட்னர்ஷிப் ரீதியில் பிரச்சனை, லைஃப் பார்ட்னர் ரீதியில் பிரச்சனை, அடுத்தது கிளைண்ட்டு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு என்ன நீங்கள் பொருள் கரெக்டாக எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்த நேரமா இல்லை அவங்க வாங்கின நேரமானு தெரியாது, அது பிரச்சனையோடையே மறுபடியும் வந்து சேரும். இது சரியில்லை, இது இப்படி இருக்குது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா வேறொரு கடையில் பொருள் வாங்கியிருப்பாங்க, நான் இங்கே தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டென்ஷன்ன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதாவது சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போது இவ்வளோ பெரிய சிக்கல்களையும் சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது. எப்படின்னா 10ஆம் வீட்டில் சனி வக்ர நிலைக்கு ஆளாகிறார். எப்போது இந்த ஜூலை மாத இறுதியில் ஆளாயிட்டார். அப்போது இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே ராகு கும்பத்திலேயும் கேது உங்களுக்கு சிம்மத்திலேயும் இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கு அந்த வீட்டினுடைய அதிபதியே வக்ர நிலைக்கு ஆளாக போகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி மிக வேகமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நற்பலன்களை தரப்போகிறார். இந்த கோணத்தில் நம்ம பார்த்தோன்னா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இத்தனை நாட்களாக உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு சில நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அது தடையாகிறதுக்கு காரணம் குருவினுடைய தாக்கம். அப்போ குரு ஒரு பக்கம் உச்சத்தில் நின்று அந்த சனி பகவானை பார்க்குறார். இங்கே ராகு டாப் லெவலில் வேலை செய்கிறதுக்குண்டான வழி கிடைக்குது. இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சனி பார்வை எங்கெங்கே விழுந்ததோ அதெல்லாம் நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆகி அது பெரிய லெவலில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடமா மாறின குருவினுடைய பார்வையை இழுத்து அந்த இடத்துல சனி பகவான் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. அதாவது சனி பகவான் ஒரு பிரகாசிக்கக்கூடிய கிரக நிலையை உண்டாக்குறார். அப்போ அந்த குரு பகவானால் நடக்கக்கூடிய நன்மையால், உச்ச குருவால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னென்னலாம் இத்தனை நாட்களில் இடைஞ்சலாக இருந்ததோ அந்த இடைஞ்சல் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ரீதியில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அதே சமயம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் துறையில் தான் என்னுடைய பிஸ்னஸ் இருக்குன்னா இப்போது இது உங்கள் காலம், உங்கள் பக்கம் காத்தடிக்க போகுது. பெரிய லெவலில் ஒரு நல்ல செல்வாக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மேன்மைகள் யாருக்கு கிடைக்குதுன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, அந்த உத்தியோகம் ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும்
டாப் லெவலில் வேலை செய்யும். நீண்ட நாட்களாக நான் வண்டி வாகனங்களை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கலன்றவங்களுக்கு இப்போ அது பெரிய லெவலில் கைக்கூடி வரப்போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தரப்போகுது. சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. இத்தனை நாட்களாக உங்களை வச்சு மற்றவங்க பெரிய லெவலில் பலன் அடைச்சிருப்பாங்க, இப்போ நீங்கள் சாதிக்க போகிறீங்க, டாப் லெவலில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அதே சமயம் இங்கே மெயின் அட்வான்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, பெண்கள் சுய திறமையோடு நாம் பிஸ்னஸ் செய்யலாம்ட்டு ஆரம்பித்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்த நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாமே நஷ்டமாக இருக்குது, எல்லாம் பிரேக் ஆகுது, கிடைக்கிற ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது, கடைசி நேரத்தில் அப்படியே தவறி போகுது. வெளிநாடு வரைக்கும் போகிறோம், பேசுகிறோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எவ்வளோ பெரிய வாய்ப்புகள், ஆனால் என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று பிரேக் பண்ணுது, ஏதோ ஒன்று லாக் பண்ணுது, என்னன்னு தெரியல நினச்சிங்கன்னா அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதுக்கு மேலே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது. உச்சகட்ட வளர்ச்சியை நீங்கள் தொட போகிறீங்க. லைஃப் பார்ட்னர் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. குழப்பங்களை விட்டு அழகாக வெளியில் வர போகிறீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க. பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர போகிறாங்க. ஏன்னா தேவையற்ற சேர்க்கை சிநேகிதத்தினால குடும்பத்தில் அவங்க விட்டு விலகிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் வந்துருந்துருக்கும். அதெல்லாம் சரியாகி மீண்டும் உங்களோட இணைய போகிறாங்க. எந்த வித மாற்றம் இல்லை. மனைவிக்கு கணவனுடைய அரவணைப்பு இல்லையேன்ற ஒரு வழியில் இருந்திருப்பீங்க, வேதனையில் இருந்திருப்பீங்க. அவங்களுடைய சேர்க்கை சிநேகிதங்களும் அவங்களுடைய வேலை சார்ந்த ரீதியிலையும் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதே போல் குடும்பத்தில் பிரகாசமான சில நல்ல சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். முன்னையெல்லாம் உங்களுக்கு படுத்து தூங்கினால் பின்னாடி நடக்கிறது முன்கூட்டி கனவுல காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் காலமாக இந்த தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த உச்சகுரு பார்வையால் மீண்டும் அந்த பிரகாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம், அறிவு, ஆற்றல், அட்வான்டேஜை யோசித்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய செயலை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். புது நட்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் மிக அவசியம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகம் பாருங்கள். அதில் சுக்கிரனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, சனியால் பாதிக்கப்பட்டீங்களா, இல்லை வேறு ஏதாவது கிரகத்தினால ராகு கேதுக்குனால் பாதிக்கப்பட்டீங்களா, ஏதோ ஒரு கிரக பாதிப்பால் கூட பலவிதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக இருந்திருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அது எந்த ரூட்டில் போனால் நாம் அடுத்த இலக்கை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியுன்றதையும் நீங்கள் நல்ல ஆலோசித்து செயல்படுறது நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளமான வாழ்க்கையாக அமைச்சிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.